ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பல கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அப்பொழுது தடையை மீறி போராட்டம் நடத்தியதாக கூறி போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் சட்டசபையை கவர்னர் அவமதித்ததாக கூறி தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம் நடத்தினர். திமுகவினரின் திடீர் போராட்டத்திற்கு மட்டும் போலீசார் அனுமதி கொடுத்தது எப்படி என்று எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுகுறித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, போராட்டம் என்பது மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமை. ஆனால் இங்கு நடக்கும் திமுகவினரின் பாசிச ஆட்சியோ ஜனநாயக உரிமைகளை அளித்து வருகிறது. போராட்டங்கள் நடத்தினால் போலீசாரை கொண்டு அடக்குமுறையை கையாள்வது என்று அவசர நிலை ஆட்சியை நடத்தி வருகிறது என விமர்சித்தார். எதிர்க்கட்சிகளுக்கு ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் திமுகவின் வீண் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் திமுகவினர் குற்றம் செய்து கொண்டிருக்க போலீசார் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றனர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய பாமக தலைவர் அன்புமணி, போலீசார் திமுகவின் ஏவல் துறையாக மாறிவிடக்கூடாது. போராட்டங்களுக்கு அனுமதிப்பதில் பாமகவுக்கு ஒரு நீதி, திமுகவுக்கு ஒரு நீதியா என்று கேள்வி எழுப்பினார். டங்ஸ்டன் சுரங்கம் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதை எதிர்த்து போராட அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஒரே நாளில் கவர்னரை எதிர்த்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த மட்டும் அனுமதி கொடுத்தது யார் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நியாயமான கேள்வி எழுப்பியுள்ளார்.